ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல் இல்லைன்னா பரவாயில்லைங்க. இந்த மணிக்கு ஒரு டம்ளர் இருந்தாலே போதுங்க. நான் இப்போ கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக பூண்டு தாங்க சேர்த்துருக்கு. ரெண்டையும் நம்ம இப்போ கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படுது, ரசத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு குழம்புக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு பூரிக்கட்டை இருந்தாலே போதுங்க. அதை வச்சு நல்லா இந்த டம்ளர்லேயே வச்சு இடித்தோம்னா நம்மளுக்கு அப்படியே உரலில் இடிக்கிற மாதிரிக்கு 1க்கு 2 பாதியாக சூப்பராக நச்சு வருங்க. இந்த மாதிரிக்கு பூண்டு இதுக்கு நம்ம மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அரைக்க வேண்டாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு கொஞ்சமாக தேவைப்படுது அப்படிங்கிற டயத்தில் இந்த மாதிரி டம்ளரில் போட்டு இடித்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து இடிப்படுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீட்டிலலாம் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருப்போங்க. உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி முளை விட்டுருங்க. அந்த மாதிரிக்கு அந்த உருளைக்கிழங்குல முளை விடாமல் இருக்கணும்னா நான் இப்போ இந்த பண்ணி பூண்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இல்லையா நடுப்பகுதியில் இருக்கணும், அந்த காம்பு பகுதியை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு மேலே அந்த காம்பையை அப்படி தூக்கி போட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முளை விடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் எங்கேயா வெளியில் கிளம்புறோங்க நேரத்தில் பார்த்திங்களா இந்த சேஃப்டி பின் நம்மளுக்கு ரொம்ப மக்கர் பண்ணுங்க. அப்படியே சேரீக்கெலாம் பின் மாட்டும்போது பார்த்திங்களா அந்த துருப்பிடிச்சிருந்த கரைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேரீ உள்ளே இறங்கவே இறங்காதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சேஃப்டி பின் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற டயத்துலலாம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு மாற்றிட்டு போவோம். ஆனால் ஒரு சிலது இதான் இருக்குது அப்படிங்கிற டயத்துலலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அதை அப்படியே பின் மாட்டி மாட்டி பார்ப்போம், நம்மளுக்கு இறங்கவே இறங்காது. அந்த டயத்தில் நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து சரி பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போ டீ வடிகட்டி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த டீ வடிகட்டிலேயே அப்படியே லைட்டாக நம்ம அதை தேய்ச்சி விட்டாலே போதுங்க. அந்த துருப்பிடிச்ச கரைகள் வந்து போயிடுங்க. இதுலையா இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட விட அந்த கரைகள் வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு போயிடுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுனாக்கி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய சேஃப்டி பின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு பார்த்திங்களா என்னுடைய மிக்ஸி பார்த்திங்களாக்கி ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. குழந்த பிறந்ததுனால அப்படியே அதை வச்சுட்டேங்க. என்னால் அதை கவனிக்கவே முடியலை. அதை அப்படியே அந்த மிக்ஸியை வந்து நான் வந்து வச்சுட்டேங்க. அதனால தாங்க இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே மோசமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணி ஆகுது. அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோன்னே அது ரொம்ப அழுக்கடைஞ்சு இதாகிட்டுங்க. எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம விம் லிக்யூட் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்களா நம்ம பல்பொடிலாம் நம்ம பல் விளக்குறதுக்கு தான் அது பளிச்சுன்னு இருக்குன்னு நினைப்போங்க. ஆனால் இந்த மாதிரிக்கு க்ளீனிங்க்கும் இந்த பல்பொடி பார்த்திங்களாக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. மிக்சிக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பொருளுக்கெலாம் இந்த பல்பொடி பார்த்திங்களா நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் அப்போவும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அதை கொஞ்சமாக பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எனக்கு தண்ணி கூடுதலாகிடுச்சிங்க. நான் என்னுடைய மிக்ஸி பார்த்திங்களாக்கி ரொம்பவே அழுக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாங்க. நம்ம அதுக்கு மிக்ஸி வந்து எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி அந்த கரைகளை போக்குறதுக்கு நம்ம வந்து அந்த பவுட்ரு வந்து எடுத்துக்கிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க. இந்த மணிக்கு நான் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா இந்த மணிக்கு எல்லா பக்கமும் பட முடியுமா இந்த ப்ரெஸ்ஸை வச்சே நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. அந்த நம்ம மிக்சிங் பவுல் வச்சு கலக்கி வச்சுருக்கிறத பார்த்திங்கனாக்கி அதிலே அப்படியே நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரிக்கு அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கனாக்கி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. அப்படியே அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே துருக்குருன்னு நம்மளுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால இதை ரெஸ்ட்டில் விட்டதாங்க சரியாக வரும். அதனால தாங்க நான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டே பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ நல்லா அப்படியே காஞ்சி போயிருச்சுங்க. இதை நம்ம இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்படியே ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தாங்க துடைக்கிறேன். எப்படி பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி ஜொலிக்குது அப்படிங்கிறத. உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு எப்படி இருந்ததுங்கிறத. இப்போ லைட்டாக ஒரு கரையில் நான் அப்படியே கை வச்சு அப்படி தேய்ச்சி காமிக்கிறேங்க. எப்படி அந்த அழுக்கு கரைகளெல்லாம் அப்படியே துருன்னு நம்மளுக்கு வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரிக்கு பார்த்திங்களாலே தெரியும் உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அப்படிங்கிறத. என்னுடைய மிக்ஸி பார்த்திங்களா எனக்கு இது வாங்கியே ஒரு 15 வருஷங்கிட்ட ஆயிடுச்சிங்க. ஆமாங்க, அதனால தாங்க கொஞ்சம் கலர் எல்லாமே கொஞ்சம் போயிருக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத.
என்னுடைய மிக்ஸி எந்த அளவுக்கு எப்படி இருந்த மிக்ஸி இப்போ இந்த பவுடர் பார்த்தீங்களாக்கி பல்பொடியை பார்த்தீங்களாக்கி அந்த அளவுக்கு க்ளீனிங்க்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது பல்பொடி தான் நினைக்காதீங்க, பல்லுக்கு மட்டும்தான் தேய்க்கிறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படிங்கிறத சொல்லுங்கங்க. இப்போ பார்த்தீங்களா அப்படியே நல்லா ஒரு மினுமினுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிக்கு இருக்குது பார்த்தீங்களாங்க என்னுடைய மிக்ஸி வந்து. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் தாங்க இந்த மாதிரிக்கு ஆஃப் லெமன் கட் பண்ணி அதுலேயே கிராம்பு தாங்க குத்தி வச்சுருக்கேன். கிராம்பு வைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ எல்லா பொருளையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கிறோங்க. இந்த மாதிரிக்கு நம்ம லெமனில் கிராம்பை வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பேட் ஸ்மெல்லுங்கிறது நமக்கு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிக்கு வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்பாக இருக்குங்க.